ஆன்மீக செய்திகள். சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி பெருவிழாவின் 8ஆம் நாள் நிகழ்வாக 63 நாயன்மார்கள் வீதி உலா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வெள்ளி விமானத்தில் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் எழுந்தருளி 63 நாயன்மார்களுடன் மாட வீதிகளில் உலா வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா வரும் ஜூலை மாதம் நடைபெறவுள்ளதை அடுத்து பாலாலயம் நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து சண்முகர் சன்னதிக்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி, நாரத முனிவர், துர்க்கை அம்மன், கற்பக விநாயகர் உள்ளிட்ட மூலவர் விக்கிரகங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து பாலாலயம் நடைபெற்றது. தொடர்ந்து விக்கிரகங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி உத்திர பெருவிழாவில் பிரகார வளம் நடைபெற்றது. முன்னதாக வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வெள்ளி மயில் வாகனத்தில் எழுந்துள்ளனர். பின்னர் நடைபெற்ற முப்பிரகார வளத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி கோவில் பங்குனி உத்திர பெருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி கோவில் உட்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி ஸ்ரீ ஆயிரங்கண் மாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக அம்மன் உருவத்துடன் கொடிச்சீலை மேளதாளங்களுடன் வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தது. பின்னர் சிறப்பு பூஜை செய்து கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் பின்னர் அலங்காரமும் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கொடியேற்றத்தை முன்னிட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்வான பொங்கல் திருவிழா வரும் 15ஆம் தேதியும் தேரோட்டம் 17ஆம் தேதியும் நடைபெறுகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, நாடார்பேட்டை பத்ரகாளியம்மன் மற்றும் கூத்தாடியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழா விமர்சையாக தொடங்கியது. முன்னதாக திரளான பெண்கள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தட்டுகளை தலையில் சுமந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நாடார்பேட்டை பத்ரகாளியம்மன் கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து மலர்களை அம்மனுக்கு சமர்ப்பித்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதையடுத்து அருகில் உள்ள கூத்தாடியம்மன் கோவிலுக்கு பூத்தட்டுகளுடன் சென்ற பெண்கள் அம்மனுக்கு மலர்களை சமர்ப்பித்து பூச்சொரிதல் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற காப்பு கட்டுதலை அடுத்து பங்குனி பொங்கல் விழா தொடங்கியது. கொட்டுச் சத்தம் கேட்குது, கோயில் மணி அடிக்குது. கொட்டுச் சத்தம் கேட்குது, கோயில் மணி அடிக்குது. குளமங்கலம் சிந்தாமணிக்கு புடிச்ச பூசை நடக்குது. குளமங்கலம் சிந்தாமணிக்கு புடிச்ச பூசை நடக்குது. அவள் பட்டு புடவை ஜொலிக்குது, பக்தி மனசை இழுக்குது. அவள் பட்டு புடவை ஜொலிக்குது, பக்தி மனசை இழுக்குது.
திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் ஆழித்தேரோட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில் பங்குனி பெருவிழா 25ஆம் நாள் விழாவில் பிச்சாடனர் வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக அகோரமூர்த்தி பிச்சாடனர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துள்ளச் செய்து தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சிவவாத்தியங்கள் முழங்க சன்னதி திரு வழியாக தேரடிக்கு வந்த பின்பு அகோரமூர்த்தி ஆழித்தேரை 3 முறை வலம் வந்து பார்வையிடும் நிகழ்வு நடைபெற்றது. இதையடுத்து பிச்சாடனார் அகோரமூர்த்தி ஆகியோர் 4 ராஜ வீதிகளிலும் வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பந்தல்குடி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரிய மாலழகர் பெருமாள் கோவிலில் ராமநவமியை முன்னிட்டு சீதா திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் தேவியர்கள் சமேத ஸ்ரீ கரிய மாலழகருக்கு உற்சவ தெய்வங்களுக்கும் சிறப்பு அலங்காரம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட மணமேடையில் ஸ்ரீ சீதாராமர், ஸ்ரீ கிருஷ்ணர், ராதை மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தெய்வங்களின் திருவுருவ படங்களை வைத்து மலர் மாலைகளை கொண்டு அலங்கரித்தனர். பின்னர் பல்வேறு கல்யாண சடங்குகள் நடத்தப்பட்டு ஸ்ரீ சீதா மற்றும் ஸ்ரீ ராதைக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி ஸ்ரீ ராம்பூர் ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் வருடாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது. கடங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து விமானத்திற்கும் தொடர்ந்து மூலவருக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி யமனேஸ்வரம் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் கோவில் ஸ்ரீ ராமநவமி விழாவையொட்டி சீதாதேவி ராமர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக மாலை மாற்றல் உற்சவம் தீபாராதனை நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சீதாதேவி சமேத ஸ்ரீ ராமபிரானை தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயிலில் பங்குனி கொடை திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விரதமிருந்த பக்தர்கள் அவ்வூர் சுந்தரமூர்த்தி விநாயகர் கோயிலில் இருந்து பால் குடங்களுடன் ஊர்வலமாக பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து கோயிலில் தாங்கள் கொண்டு வந்த பால் குடங்களை சமர்ப்பித்து அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி லாயல் மின் காலனியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் சித்திரை பொங்கல் விழா நடைபெற்றது. இதனையொட்டி அம்மன் சன்னதியில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முளைப்பாறையை சுற்றி கும்மி அடித்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி அருமறை பொருள்
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர் திருவிக்கிரசாமி கோயிலில் பங்குனி உற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சுவாமி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வேத மந்திரங்கள் முழங்க பெருமாள் எழுந்தருளி நகர்ப்பகுதியில் உள்ள முக்கிய மாட வீதிகளில் வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திருக்கோவிலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடி ஸ்ரீ நல்லநாயகி அம்மன் சமேத ஸ்ரீ பொறையான் கோயில் பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ நல்லநாயகி அம்மன் மற்றும் ஸ்ரீ பொறையான் சிறப்பு அலங்காரத்தில் 2 தேர்களில் எழுந்தருள மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கிராம மக்கள் தேர்களை தோள்களில் தூக்கிக் கொண்டு மணக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு வீதியுலாவாக சென்று மீண்டும் கோயிலை வந்தடைந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பரியன் வயல் ஸ்ரீ பெரிய கருப்பர் சின்ன கருப்பர் கோயில் வருஷாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோ பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து யாக குண்டத்தில் பல்வேறு திரவியங்கள் சமர்ப்பித்து யாக பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் பூர்ணாகுதி நிறைவு பெற்று சுவாமிகளுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் மற்றும் பூஜை செய்த புனித நீரால் அபிஷேகங்கள் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் அக்னி சட்டி, 1000 கண் பானை, கரும்பு தொட்டில், அலகு குத்துதல் போன்ற பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்தி அம்மனை வழிபாடு செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நாராயண தேவன்பட்டி ஸ்ரீ கண்டியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஏராளமான பெண்கள் தலையில் பொங்கல் பானைகளை சுமந்து ஊர்வலமாக வந்து கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். புதுச்சேரி காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் ராம நவமியை முன்னிட்டு சீதாராமர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கரட்டூர் ஸ்ரீ விஜயகிரி வடபழனி ஆண்டவர் கோயில் பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக திருமண நிகழ்வுகள் விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கி மாலை மாற்றுதல் நடைபெற்று திருமாங்கல்யம் அணிவித்து திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கருவாழக்கரை மேலையூர் கிராமத்தில் மந்த கருப்பண்ணசாமி, காளியம்மன், ஏழை காத்தம்மன், ஊரணி ஐயனார், காசிலிங்க பைரவர், செல்வ விநாயகர் ஆகிய 7 ஆலயங்கள் சார்பாக முளைப்பாரி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக முளைப்பாரிகளை கோயில் முன்பு வைத்து கும்மி பாடல்களுடன் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து ஏராளமான பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்து கோயிலை சுற்றி வந்தனர். பின்னர் மேளதாளம் முழங்க முளைப்பாரியை சுமந்து வீதியுலாவாக சென்ற புத்தா குளத்தில் முளைப்பாரிகளை கரைத்து வழிபாடு செய்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் சமேத பூவனநாத சுவாமி கோயில் பங்குனி பெருந்திருவிழாவில் காமதேனு வாகனத்தில் வீதியுலா நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் தொடர்ந்து பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காமதேனு வாகனத்தில் அம்பாளும் சப்பரத்தில் சுவாமியும் முக்கிய வீதிகளில் உலா வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஸ்ரீ துணைமாலை அம்மன் சமேத திருமேனிநாதர் கோயில் பங்குனி தேரோட்டத்தை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாள் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள மாலை மாற்றி அம்பாளுக்கு மாங்கல்யம் அணிவித்து திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் வண்டலூர் ஸ்ரீ ஷியாமலா தேவி அம்மன் கோயில் பங்குனி திருவிழா கடந்த மாதம் 30ஆம் தேதி பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திலிருந்து எழுந்தருளிய அம்மன் தீக்குண்டத்திற்கு எதிரே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து சக்தி கரகம் குண்டத்தில் இறங்க காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆன்மீக செய்திகள்.